வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/7/2026 ஆடி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் வெற்றிகளும் அனுகூலங்களும் பயணங்களும் பெரிய அளவுக்கு நிம்மதியும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யோகத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், உறவுக்குள்ளாக எந்தவித கஷ்டங்களும் இல்லாமலும் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. இயற்கையாக இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தனிப்பட்ட செல்வாக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பழைய கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும், நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமும், உறவுக்குள்ளாக இருந்த தங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கும், பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் தாய் வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புத காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரிய அளவுக்கு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலமும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தமும், பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றமும், துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அனுகூலங்களும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அற்புதமும் ஆனந்தமும் குரு பார்வை இன்று கிடைப்பதனால் பிள்ளைகள் தைரியம், தொட்டது தொடங்குவது, பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்துவது,
விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்களும் கஷ்டங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கு உண்டான அமைப்பு, கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம், உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம், புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதீதமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய லாபம், சந்தோஷம், யோகம், அனுகூலம், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும், உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக பணிப்பட்ட பெரும் செல்வாக்கும் சந்தோஷமும் மிகப்பெரிய லாபத்தையும் பெற்றுத்தரும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதற்குண்டான அனுகூலங்களும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம். புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதமோ உறவுக்குள்ளாக தகராறோ கூடாது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.